எதிர்க்கட்சி தலைவர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்திக்கிறார். தற்போது அதனை நேரலையில் காணலாம். எங்களை கோபமடைய செய்ய வேண்டும், வம்புக்கு இழுக்க வேண்டும் என்ற நிலையிலே அவர் கலைஞருடைய பெயரை சொல்லி பேசுகிற போது திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த நாங்கள் அத்தனை பேரும் உடனடியாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இதே தமிழக சட்டப்பேரவையில் பொன்விழா கண்டிருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்கள் 5 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்திருக்கக்கூடியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் 13வது முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு இதுவரையில் அவர் சந்தித்த தேர்தலில் ஒரு முறை கூட தோல்வியடையாத நிலையில் அனைத்து தேர்தலிலும் வெற்றி கண்டிருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவரை 93 வயதை அடைந்திருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் கலைஞர் அவருடைய பெயரை சொல்லி விழித்தபோது எங்களுடைய உறுப்பினர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது மட்டுமல்ல, அதேபோல் நானும் எங்களுடைய துணைத் தலைவர் அவர்களும் எழுந்து சபாநாயகரிடத்தில் ஒரு விளக்கத்தை கேட்டோம். ஆக எங்களுடைய தலைவர் கலைஞருடைய பெயரை, முன்னாள் முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞருடைய பெயரை சொல்லுகிற போது அது தவறு இல்லை என்று அவர் எங்களுக்கு விளக்கம் தந்தார். உடனே நாங்கள் திருப்பி கேட்டோம், அப்படி என்றால் இப்பொழுது முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பெயரை சொல்லி நாங்கள் பேசலாமா, பேசுவதற்கு நீங்கள் அனுமதி தருவீர்களா என்று கேட்டோம். உடனே அதெல்லாம் முடியாது, முதலமைச்சருடைய பெயரை சொல்லக்கூடாது, இது சபாநாயகருடைய உத்தரவு என்று எங்களுக்கு பதில் தருகிறார். நான் கேட்க விரும்புவது, ஒரு உறுப்பினருடைய பெயரை சொல்வது தவறு என்று எந்த விதிமுறையிலும், எந்த சட்டமன்றத்தினுடைய எந்த விதிமுறையிலும் குறிப்பிடப்படவில்லை. ஆக இப்படி இருக்கிற போது முதலமைச்சருடைய பெயரை சொல்லக்கூடாது, ஜெயலலிதாவின் பெயரை சொல்லக்கூடாது என்று சபாநாயகர் தீர்ப்பளிக்கிறார் என்று சொன்னால் அது அவை மரபுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகை நிச்சயமாக இருக்கும். எனவே அவருடைய தீர்ப்பை கண்டிக்கிற வகையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாங்கள் வெளிநடப்பு செய்து எங்களுடைய கண்டனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறோம். பல வழக்குகள் நீதிமன்றத்தில் போயிட்டு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் இப்படிப்பட்ட நிலையில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. அதாவது காவேரி பிரச்சனையும் நீதிமன்றத்தில் தான் இருக்குது, முல்லை பெரியார் பிரச்சனையும் நீதிமன்றத்தில் தான் இருக்குது, எல்லாம் பேச்சு. அதே மாதிரி பாலாறு பிரச்சனையும் நீதிமன்றத்தில் இருக்குது. ஆக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை பேசி தீர்க்க வேண்டும், அதுதான் வழிமுறை. ஏற்கனவே தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இதே பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த துரைமுருகன் அவர்கள், நான், அதே போல் இன்னும் பல அமைச்சர்கள் பல முறை எங்களை அவரே அனுப்பி வைத்திருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட மாநிலத்தினுடைய முதலமைச்சரோடு பேசியிருக்கிறோம், அமைச்சரோடு பேசியிருக்கிறோம். எனவே சுமூகமான வழக்கு ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் சுமூகமாக நாம் பெற வேண்டிய உரிமைகளை அவ்வப்போது பெற்று வந்தோம் என்பது கடந்த கால வரலாறு. எனவே அதே நிலையை இப்போது எடுக்க வேண்டும். உடனடியாக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உடனடியாக அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரை போய் சந்திக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் சட்டமன்றத்தில் இதை குறித்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிட வேண்டும் என்று நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் என்னுடைய கருத்தை நான் எடுத்து வைத்திருக்கிறேன்.